மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நான் சொன்ன இந்த 4 வார்த்தைக்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தை நினைச்சு பார்த்தா வியப்பாதாங்க இருக்குது. மானம், அறிவு, இந்த 2 விஷயமும் மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு முக்கியம்ன்றத தந்தை பெரியார் அவர்கள் வெறும் 4 வார்த்தையில சுருக்கி சொல்லிட்டாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சேகர் தனுஷ். நான் ஸ்விஸ் காட்டேஜ் செகண்டரி ஸ்கூல்ல உயர்நிலை 3ல் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பகுத்தறிவுன்ற உணவு இல்லாம நாமெல்லாம் தவிச்சிட்டு இருக்கும் போது அதை நமக்கு ஊட்டினவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்டவருடைய பொன்மொழிகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 பொன்மொழிகளை கூறுறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். முதல்ல இந்த பொன்மொழினா என்னங்க? ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு புத்தகத்துல நாம ஒரு கருத்து எழுதுறோம்னு வைங்களேன், அது என்னைக்கு மக்களாக ஏற்கப்பட்டு காலங்கடந்து நிலைத்து நிற்கிறதோ அப்போதான் அந்த சொல்லோ இல்லை அந்த ஒரு எழுத்தோ ஒரு பொன்மொழியா மாறுது. அப்படி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி தான், யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. இந்த பொன்மொழி ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க கேட்கலாம். விஷயம், யார் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்புறதை விட்டுட்டு நம்மளுடைய பகுத்தறிவை வச்சு பகுத்தாராய்ந்து விட்டு அந்த கருத்தை நம்பலாமா வேணாமான்றத ஆராய சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதனாலேயே எனக்கு இந்த பொன்மொழி பிடிக்கணும்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த 2 பொன்மொழிகளும் பெரியாருன்ற கடல்ல இருக்கிற ஒரு 2 தண்ணீர் துளிக்கு தாங்க சமம். அது எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணிய புரட்சி, மக்களுடைய விடுதலை, இதை பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு. அது இங்க என்னால சொல்லணும்னா நேரம் பத்தாது. இவ்வளவு நேரம் நான் சொன்னதை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.